ನಿಲೆಯೂರ್ ಆದಿ ನಮ್ಮ ಅಯ್ಯ ನಾವೇನು ಸ್ಟೇಜ್ ಗಮನವನ್ನೇ ಬೌಲರಿ எங்கள் குலகுருவான நாயகி சுவாமிகளின் பாத கமலங்களை வணங்கி எனது ஆசிரியரையை தொடங்குகிறேன். போன வருடமும் இதே மாதிரி தான். நம்ம கூட்டம் குறைவு, இனிமே தான் கூட்டமெல்லாம் வருவோம்னு நினைக்கிறோம். அது தவறு. தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேரும் உலகத்தை ஆளுகிற மாதிரி நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 1 கோடி பேருக்கு சமம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு எனது ஆசிரியரை தொடங்குகிறேன். இந்த சிட்கான் மாநாடு என்பது மிகவும் பொருத்தமான பெயருடன் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்த முன்னாள் நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்நாள் நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்த சிட்கான் மாநாட்டின் சேர்மனும் அதற்குண்டான குழுவிற்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் பரிபூர்ண ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அத்துணை பேருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது ஆசிரியரை தொடங்குகிறேன். இந்த சிட்கான் என்பது அடிப்படையிலே பெரிய ஒரு விதை போட்டு பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால தான் அதை தொடர்ந்து தொய்வு இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதை போட்டவங்க பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்கிறனால தான் இவ்வளோ சிறப்பு. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்முடைய சமூகத்தை என்றுமே விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அந்த சௌராஷ்டிரா சமூகத்தின் பெயரை சேர்த்திருப்பது மிகவும் சிறப்பு. அந்த சிறப்போடு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிட்கான் சுருக்கமாக சொல்லிடுறோம், அதுலேயும் நம்ம பேர் அதில் வரணும், சமூக பேர் வரணும் என்று சௌராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ் என்று மொத்தமாக அதை சுருக்கி சிட்கான் என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு சீரும் சிறப்புமாக பாரதம் முழுக்க இந்த பெயர் விளங்கி புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று ஆசிரியருடன் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று நினைக்கிறேன். மதுரை வரலாற்று என்ற புஸ்தகத்தில் மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் அவர்கள் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்றாலும் சரி, ஒரு ஆர்டர் போட வேண்டும் என்றாலும் சரி, எல்லா சமூகத்தையும் அழைத்து முடிவெடுத்து ஆலோசனை செய்து வைப்பார். அந்த முடிவெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வைத்து கொண்டு கடைசியில் சட்டம் இயற்றுவதற்கும் முடிவு செய்வதற்கும் மதுரையில் வாழும் சௌராஷ்டிரா சமூகத்தை மட்டும் கூப்பிட்டுத்தான் அந்த முடிவெடுத்து சட்டம் பாஸ் பண்ணுவார். அது ஒரு பெரிய சிறப்பு மதுரை வரலாற்றிலே இருக்கிறது. அது எப்பவும் நம்ம உயர்ந்த நிலையிலே தான் இருக்கிறோம். அதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்லும் மேடையில் என்னவென்றால், அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது சௌராஷ்டிரா குலத்தில் பிறப்பது அரிது என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். ஒரு சிறிய நடந்த நிகழ்வை தெரிவித்து எனது ஆசியுரையை நிறைவு செய்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறபடியால், ஒரு கடந்த 9 மாதத்திற்கு முன்னால் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தரிசனத்துக்காக திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது ஆதீனங்களும் மடாதிபதிகளும் சில துறவிகளும் அங்கு நின்று அவரை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு அவரை ஆசீர்வதிக்க காத்திருந்தோம். அந்த சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து வந்து எங்களிடம் ஆசீர்வாதம் பெற்று நடந்து சென்று விட்டார். அவர் பாதுகாவலர்கள் 18 பேரில் ஒருவர் நம் சமூகத்தை சேர்ந்தவர், நம் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். அவர் காதில் போய் என்னவோ சொன்னார். சொன்னவுடன் நடந்து சென்ற மோடி மறுபடியும் திரும்பி வந்து, யார் சௌராஷ்டிரா சன்னிதானம் என்று அடையாளம் கண்டு என்னை கூப்பிட்டு கட்டி தழுவி ஆசீர்வாதம் பெற்று கொண்டால் அந்த சௌராஷ்டிராங்கிற பெருமையே அது பெரிய பெருமை. ஏன்னா சௌராஷ்டிரா குலம் என்பது எல்லாத்தையும் விட உயர்ந்த குலம். எதற்கு அதை சொல்கிறோம் என்றால், அந்த குலத்தை போற்றுவதற்கு காரணம் சுயநலம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எது செய்தாலும் பொதுநலத்துடன் செய்வதுதான் இந்த சௌராஷ்டிரா குலத்தின் பெருமை. நான் மடத்துக்கு வர்றவங்கக்கிட்டலாம் அடிக்கடி ஒன்று சொல்லி கவலைப்படுவேன், வருத்தப்படுவேன். இத்தனை பேர் இருந்தாங்க, எஸ் சரவணனுக்கு பிறகு யாருமே இல்லையேன்னு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லையேன்னு. ஆனால் இந்த தொகுதி மக்கள் நம் சமூகத்தை சேர்ந்த கோபிசனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், பாரத நாட்டில் ஆட்சி நடப்பதே சௌராஷ்டிரா ஆட்சி தான். மோடியே ஒரு சௌராஷ்டிரா தான். அதனால தான் போனவர் திரும்பி வந்து என்னை தனியாக அழைத்து கட்டி தழுவி அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இந்த சிட்கான் மாநாடு மென்மேலும் உயர வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற்று குருவரலும் திருவரலும் பெற வேண்டும் என்று முன்னாள் நிர்வாகத்தையும் இந்நாள் நிர்வாகத்தையும் இந்த சிட்கான் மாநாட்டின் சேர்மனாக இருந்து குழுவாக இருக்கும் அத்துணை பேரையும் பரிபூரண வாழ்த்துக்களுடன் பரிபூரண ஆசிகள் தெரிவித்து மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்கிய நிலையர் ஆதீனம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு நமது முன்னாள் தலைவர் குமரன் பி ஜகுவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது உடனடி முன்னாள் தலைவர் மோகன்ராம் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார் நமது நிலையூர் ஆதீனம் அவர்கள். அடுத்ததாக ஜகுவா குமரன்ஜி அவர்கள். அடுத்ததாக தினகரன்ஜி அவர்கள். திலஜி, சூரியஜி, அவுரான், நிலையூர் ஆதீனம் அவர்கள் நமது நிர்வாகிகளை கௌரவித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நமது பொருளாளர் வி ராமலக்ஷ்மன் அவர்கள், பொருளாளர். நமது பயிற்சியாளர் NT சீனிவாசன் அவர்களை கௌரவிக்கும்படி நிலையூர் ஆதீனம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.